ஹலோ வீவர்ஸ், கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. இது மாதிரி குழந்தைய கரெக்டாக பார்த்துக்கிறாங்கன்ட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா போலீஸுங்களாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாப்பா உன்னை இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க, உன்னை ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணுறாங்களான்னு வாங்க. இல்லை என்னை இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்கன்றாங்க. எதுவாக இருந்தாலும் நீ மறைக்கக்கூடாது சொல்லியா, உண்மையை மட்டும் சொல்லு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்றாங்க. இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கணும். சரி பாப்பா, சரி நீ ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல தாத்தா பாட்டியெல்லாம் வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கூட ரொம்ப கியூட்டா சூப்பராக விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு அனாமிகாவுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அந்த இடத்துல ராஜலட்சுமி இருந்துட்டு, அனாமிகா இப்படியெல்லாம் பண்ணினா எப்படி உனக்கு ஒரு வாழ்க்கை செட் ஆகுன்றாங்க. அதாவது விஜய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கல, அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தைய நினைச்சா உனக்கு வந்து ஒரு சந்தோஷம்னு ஒன்று தோணணும், அதை விட்டுட்டு அந்த குழந்தைய வெறுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உனக்கு எப்படி குழந்தை பாக்கின்னு ஒன்று நிற்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு, அக்கா போதும் நிப்பாட்டுங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க அக்கா, நான் ஓவராக ஒன்றும் பேசலை காயத்ரின்றாங்க. உன் மருமக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், சின்ன குழந்தைய சித்திர கூட சேர்ந்து இப்படியாவது டார்ச்சர் பண்ண அவளுக்கு எப்படி மனசு வந்தது? குழந்தைகிட்ட அன்பா நடந்துக்கணும், அவள் இப்போதானே கல்யாணம் ஆனவ, அவளுக்கு ஒரு குழந்தை நிற்கணும்னா குழந்தைங்க கூட பாசமாக நடந்துக்கணும், பாசமாக பேசணும். அதுங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவளுடைய லைஃப்பையும் யோசிக்கணும்னு ராஜலட்சுமி பேசவும் காயத்ரிக்கும் ராஜலட்சுமிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அந்த விஷயத்துல பாட்டி தாத்தா பார்த்து இதை ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.